வணக்கம். மற்றொரு ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசிரமத்தில் ஒருவர், ஆசிரம் என்றாலே ஆயிரக்கணக்கான பேரும் இருப்பாங்க. குறைஞ்சது 300, 400, 500 பேர்கிட்ட இருப்பாங்க. ஆசிரமத்தில் அத்தனை பேரையும் கவனிச்சுட்டு வரக்கூடிய ஒரு தலைமை அப்படி என்கிற குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குரு பீடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போது அந்த தலைமை பீடம் அவர்கள் எப்போமாவது ஒருக்க, மாதத்துக்கு ஒருக்கையோ, 15 நாளுக்கு ஒருக்கையோ, 10 நாள் ஒருக்கையோ தனது வேலையெல்லாம் முடித்துவிட்டு சுற்றி பார்ப்பார். அந்த தோட்டம் தொரவு எல்லாத்தையுமே சுற்றி பார்ப்பார். சுற்றி பார்க்கும் வேளையில் ஒரு தொட்டியில் தேள் விழுந்து கிடக்கிறது. அதுவும் பாசி பிடித்த தொட்டியில் விழுந்து கிடக்கிறது. அதையும் கவனிக்கிறார். கூப்பிட்டு அந்த பாசியெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த தேளையும் பார்க்கிறார். அந்த தேளை ஒரு கை விரல் கொண்டு எடுத்து மேலே தூக்கி விடுதார். அது தொட்ட உடனேயே டபக்கென்று கொட்டி விடுகிறது. மீண்டும் அதை எடுக்கிறார். மீண்டும் கொட்டுகிறது. மீண்டும் எடுக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவர்கள் சீடர்கள் ஒருவர் கேட்கிறார், குருநாதரே, அது கொட்டும் என தெரிந்தும் மீண்டும் மீண்டும் எடுத்து விடுவீர்களே, அது உங்களுக்கு தெரியவில்லையா அப்படி என்று. தேளின் குணம் கொட்டும், என்னோட குணம் காப்பாற்றுற குணம். ஆகவே அந்த காப்பாற்றுற குணம் இருக்கிறதுனால தான் இந்த கொட்டுறதை எனக்கு பெருசு அல்ல அப்படி என்று அவர் சொன்னார். நன்றி.